நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஆதி இருக்கார்ல, அவரை வந்து நம்ம தனம், மரகதம், அதுக்கடுத்து மணி எல்லாருமே சேர்ந்து வேலைக்கு அனுப்பிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். அவர் பார்த்தா செங்கற்சூளையில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மறுநாள் காலையில் விடிஞ்சு ஆதி வந்து எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எதிர்த்து வீட்டில் ஒரு பெரியவர் வந்து உட்காந்துக்கிட்டு பீடி குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவரும் பீடி குடிச்சிட பார்த்தோன்னே அந்த ஆதியை வந்து கூப்பிட்றாரு. அந்த பெரியவர் இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே ஆதி போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்தோன்னே என்ன வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவர் கேட்காங்க. ஆமா அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி பீடி குடிக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மணியும் தனமும் வராங்க. வந்தவொடனேயும் ஆதி இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆதி வந்து விறுவிறுன்னு போகிறாங்க. கையில் வந்து கரண்ட் பில்லு வச்சுருக்காங்க. இந்தாங்க கரண்ட் பில்லு, நாளைக்கு வந்து கடைசி நாள், இன்றைக்கே நம்ம வந்து கெட்டலைன்னா ஃபீஸை பிடிங்கிட்டு போயிடுவாங்க, கரண்ட் பில்லை கட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தனம் வந்து ஒரு பில்லை கொடுக்காங்க. பின்னாடியே மரகதம் வராங்க. மரகதம் வந்துட்டு, தம்பி இதில் வந்து நம்ம அடுத்த மாதத்துக்கு தேவையான எல்லா காய்கறி மளிகை சாமான் எல்லாம் இருக்குது, இது பக்கத்தில் தான் கடை இருக்குது, உங்கள் காசு இருந்துச்சுன்னா அதை வச்சு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து மணி சொல்கிறாரு, மாமாவுக்கு ஏதோ மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கணுங்களா, அதையும் சிட்டை எடுத்து கொடு வாங்கிட்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த சிட்டை எடுத்து கொடுக்காங்க. அடுத்து தமிழ் பாப்பா வந்து சாக்லேட்டு ஐஸ்கிரீம்லாம் கேட்டாங்க, அதை வாங்கி கொடுத்துருங்க. அடுத்து தமிழுக்கு பாரதிக்கு வந்து ஏதோ சேலை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, அதையெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி மரகதம் சொல்கிறாங்க. உடனே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு. சரி நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. போயிட்டு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு சரி இந்த சைக்கிளில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பின்னாடி கூடி வந்து பாரதி வந்துடுறாங்க. பாரதி வந்துட்டு தமிழ்கிட்ட காசை கொடுத்து, இந்த காசை உன் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்டு இதை வச்சு வாங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு தமிழ் அந்த காசை இந்தாங்க ஃப்ரெண்ட் கொடுக்காங்க. ஆனால் ஆதி வந்து வாங்கலை, நான் போய் சம்பாதிச்சு உழைச்சி வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்ப போகிறாரு. விறுவிறுன்னு போயிட்டு ஸ்கூட்டி சாவி எடுத்துகிட்டு வந்து கொடுக்காங்க. இந்தா வண்டியிலே போயிட்டு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தமிழ் வந்து கொடுக்காங்க, அதையும் வேண்டான்னு சொல்லிடுறாங்க நம்ம ஆதி. சரி எப்படி தான் போகிறீங்க அப்படின்னு வந்து தமிழ் கேட்காங்க. இதான் சைக்கிள் இருக்குல்ல, சைக்கிள் ஏழைக்கேற்ற எல்லூர்ன மாதிரி நான் வந்து சைக்கிளில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை ஓட்டுறாங்க. சைக்கிளே ஓட்ட தெரில. உடனே எல்லாருமே சிரிக்காங்க. எனக்குள்ளே வந்து நம்ம பாரதியும் தமிழும் உடனே சமாளிக்காது நம்ம ஆதி, டச்சு விட்டு போச்சுல அதனால் ஓட்ட தெரில அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தட்டி தரு மாதிரி சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. போயிட்டு அங்கே போய் நிறைய எனக்குள்ளே கடைகள்லாம் இருக்குது, மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய கடையில் வந்து வேலை கேட்டே இருக்கார். ஒவ்வொரு கடையாக எனக்கு வேலை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கார். ஒரு கடையில் வந்து வேலை தாரன் தம்பி, ஒரு மூட்டை ஏற்றி கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் இறக்கணும், அரிசி மூட்டையை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க சார் இதில் ஏற்றி இறக்கிறேன், எனக்கு ஒரு 10,000 கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காரு ஆதி. தம்பி ஒரு நாள் சம்பளமே 500 தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சார் 500 வந்து ஒரு நாள் கொடுங்க, எனக்கு அட்வான்ஸாக ஒரு 10,000 கொடுங்க, நான் ஒரு மாதம் நாள் இங்கே இருந்து வேலை செஞ்சு கழிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது தர முடியாது, இது இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க, ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு 10,000 வாங்கிட்டு ஓடி போகிறதுக்கா, அதெல்லாம் தர முடியாது, நீ வேலை பார்த்தா பாரு 500 வாங்கிக்கோ, இல்லைன்னா அதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அன்கிள் கொஞ்சம் அவசரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை வந்து பக்கத்தில் இன்னொருத்தர் பெரியவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து 2-3 கடை போய் ஏறி இறங்குறாங்க. ஏறி இறங்கியும் ஒன்றும் அவருக்கு வந்து வேலை கிடைக்கல. அப்படியே அங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறத வந்து அங்கிட்டு பார்த்தா மணியும் நம்ம இவர் இருக்கார்ல நம்ம துறையும் பார்த்துட்றாங்க. மாமா என்ன மாமா அவனை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. கவலை விடுமாப்பில், அவன் இன்னும் ஒரு நாளில் ஓடிடுவான், அந்த இருக்கான் பாரு வேலை கேட்டு அலைகிறான், அவனுக்கு யார் வேலை தர மாட்டாங்க, 10,000 அவனுக்கு தேவைப்படும், யார் அவனுக்கு வேலை தர போகிறா 10,000 சம்பளத்துக்கு ஒரு நாள், அது நம்ம ஊரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி விடுங்க மாமா நீங்கள் எதோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு பேசிட்டு நம்ம ஆதியை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பெரியவர் இருந்தார்ல, இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தார்ல, அந்த பெரியவர், தம்பி நான் பார்த்தேன் எல்லா இடத்துலையும் போய் வேலை கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, என்கிட்ட ஒரு வேலை இருக்குது வந்து பார்க்கிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் எனக்கு 10,000 வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 10,000 கொடுக்குறேன் தம்பி, ஆனால் வேலை கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த வேலைனாலும் நான் பார்ப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஆதி சொல்கிறாங்க. தம்பி நான் வந்து ஒரு செங்கல் சோலை வச்சுருக்கேன், அதில் வந்து செங்கல் நாளைக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு 10,000 செங்கல் அனுப்பணும், திடீர்னு பார்த்தா வேலை செய்கிறவங்க வந்து எனக்கு சம்பளத்தை கூட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அந்த வேலையை முடிச்சு கொடுங்க, டெலிவரி பண்ணுங்கள், உங்களுக்கு 10,000 வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சரி சார் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருன்னு போகிறாங்க. பின்னாடியே என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி நம்ம மணியும் துறையும் அந்த பின்னாடியே போகிறாங்க. போனவுடனே அந்த ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த ஆளுகிட்ட எல்லாம் இருக்காங்க. என்னையா யோசிச்சு வச்சுருக்கீங்க, சம்பளம் கூட்டி தர்றீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறவங்க கேட்காங்க. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, அதாவது அந்த முதலாளி இருக்கார்ல, அவர் வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் தர முடியாது, நீங்கள் கிளம்புங்க, நான் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு வேறு ஆள் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இவன் பெரிய இடத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கான், இவெல்லாம் அதுக்கு செட் ஆவானா, இவெல்லாம் வேலை பார்த்துக்குருவானா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. இவனுக்கு என்ன தெரியும், அதை முதல்ல சொல்லுங்கள்,
அதாவது 10,000 செங்கலுக்கு எவ்வளோ மண் தேவைப்படுன்னு கூட தெரியுமா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆதி வந்து சொல்கிறாரு, தெரியும் சார், எனக்கு எல்லாமே தெரியும். 10,000 செங்கலுக்கு 20 டன் மண் வந்து தேவைப்படும், கிட்டத்தட்ட ஒரு 3 லோடு தேவைப்படும். அதெல்லாம் நல்லா குழப்பி நல்லா செங்கல் சோறு அறுக்கிற மாதிரி அந்த அச்சில் வச்சு நல்லா காய வச்சு அதை கொண்டு போய் நல்லா சுட்டு எடுக்கணும். சுட்டு எடுத்த பிறகு எது நல்லா வெந்திருக்குன்னு பார்த்து தனியாக பிரித்து அதை வந்து லோடு ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பாராகிராஃப் மாதிரி சொல்கிறாரு. பரவாயில்லையே, எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கியே தம்பி அப்படிங்கிற மாதிரி ஓனர் சொல்கிறாங்க. ஆமாம் சார், நான் வந்து கொஞ்சம் இந்த கட்டட வேலையெல்லாம் பார்த்ததுனால எனக்கு இதில் கொஞ்சம் அறிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, நீ வேலையை ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள்லாம் கிளம்புவப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஸ்ட்ரைக் பண்ண வேலையால் கிளப்பி விட்றாரு. அவங்க சொல்லிகிட்டே போகிறாங்க, எப்படி எங்கிட்ட தானே வந்து நிற்பேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நிற்கிறப்ப நான் பார்த்துக்குறோம் போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆதிங்கிட்ட திரும்பி பார்த்தா அங்கிட்டிருந்து மணியும் துறையும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் அவங்க துறைக்கிட்ட வந்து என்ன கை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உடனே அதை உனக்கு சொல்லணுமா இப்போ கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ வேணால் சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஆதி வந்து கையை வாங்கிடுறாரு துறையை அடிக்க. சரி விட்றா, உன்னை அடித்து எனக்கு தான் அழுத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போகிறாங்க. மாமா என்ன மாமா அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து துறை கேட்காங்க. விட்றா, அவன் என்ன தான் வேலை பண்ணி கிழிக்கான், நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்று அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு போய் நம்ம இவர் இருக்கார்ல ஆதி வந்து மண்ணெல்லாம் குழச்சி சட்டி நிறைய அள்ளி கொண்டு போய் கலவை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.